Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கனால் DNMRB pharmacist-க்குரிய distribution of vacancies. அதாவது மொத்தம் வந்துட்டு நமக்கு எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா 425 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த 425 போஸ்ட் வந்துட்டு கேட்டகரி வைஸ் ST-க்கு எவ்வளோ, SC-க்கு எவ்வளோ, MBC-க்கு எவ்வளோ, BCM-க்கு எவ்வளோ, PC-க்கு எவ்வளோ, ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்றத பத்தி இன்னும் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா அஃபீஷியலா நமக்கு இன்னும் அப்டேட் பண்ணல. ஓகே, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, எல்லாருமே வந்துக்கிட்டு என்கிட்ட என்ன கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஜெனரலுக்கு எத்தனை போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்முக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். என்ன அனலைசிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போன வருஷம் எத்தனை பெர்சன்ட் ஜெனரல் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை பெர்சன்ட் பிசிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நமக்கு தெரியும். ஓகே, அந்த பெர்சன்ட்டை வச்சு நமக்கு இந்த வருஷம் 425 போஸ்ட்டை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்துட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்துட்டு இன்னும் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி இஸ் பேஸ்ட் ஆன் மை நாலேஜ். அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீப் இட் இன் மைண்ட். ஓகே, அதை பத்தி தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல வந்து ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பார்க்க போறோம். இப்பதான் வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் இன்டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வீடியோ. ஃபர்ஸ்ட் அதாவது MRB 2023 வந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதான் இது. ஓகே, அதாவது இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி 986 வந்து போன வருஷம் கொடுத்தாங்க நமக்கு தெரியும். அந்த 986 எத்தனை பெர்சன்ட் வந்துட்டு நம்ம ஜெனரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு என்ன பண்ண ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஜெனரல் கேட்டகரி அண்ட் விமனுக்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ, அதெல்லாம் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 306 வந்து என்ன பண்ணிருக்காங்க கூட்டியிருக்காங்க. ஓகே, அப்போ 986ல் 306 வந்துட்டு எத்தனை பெர்சன்ட் அப்படின்றத பத்தி என்ன பண்ணிருக்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்முக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ அப்படின்ற வந்து வரிசையை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி 986 2023 இந்த ஜெனரலுக்கு எத்தனை பெர்சன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது 306 டிவைடட் பை 986 இன்டு 100, அதாவது கிட்டத்தட்ட 31% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு வந்துட்டு அலாட் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்டு பிசிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 26.5% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்கு வந்துட்டு அலாட் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்டு பிசி முஸ்லீமுக்கு வந்து எவ்வளவு வந்துட்டு பெர்சன்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 3.4% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கேன். ஓகே, அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 19.9% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அலாட் பண்ணிருக்காங்க மொத்தம் 986 போஸ்ட்ல இருந்து. ஓகே, அண்ட் எஸ்சிக்கு வந்து எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 15.2% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அலாட் பண்ணிருக்காங்க. அண்டு SCA அருந்ததியருக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா 2.9% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா SCAக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்டு STக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா only 1%, அதாவது 986ல 10 சீட்டு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 1% வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு 2023ல எத்தனை பெர்சன்ட் வந்துட்டு என்னென்ன கேட்டகரிக்கு அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அண்டு இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஜெனரலுக்கு, அதாவது ஜெனரலா வந்துகிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் மொத்தமா ஜெனரலுக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா பார்த்துடலாம். 62.1% வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதாவது உமன்ஸுக்கு வந்து தனி ஒதுக்கீடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க தனியா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்டு அதுல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெர்சன்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொன்னா 28.8% வந்து என்ன பண்ணிருக்காங்க விமன் கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரி, அதாவது
நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட் வந்துட்டு மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இதை ஒமிட் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த இடம் மட்டும்தான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஓகே, இது வந்துட்டு 2023 நமக்கு கிடைச்ச டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் 986 சீட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தெரியும். அதாவது எத்தனை வேகன்சி அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதாவது 425 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பழைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இப்போ 31% 425 எவ்வளவு, அப்போ நமக்கு எத்தனை போஸ்ட் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு அசம்ஷன்ல வந்துகிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்துகிட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகேவா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இத்தனை சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஓகே இத்தனை சீட் இருக்கு இத்தனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் வந்துட்டு என்ன பண்றது ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு இது. ஓகே, இது வந்துட்டு நாட் ட்ரூ. ஓகே, இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வரல. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டைவ். 425 31.06% எவ்வளவு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 132 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஜெனரல் கேட்டகரிக்கு அலாட் பண்றாங்க. ஓகே, அலாட் பண்ணல, அலாட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ணலாம் பண்ணாம கூட இருக்கலாம். ஓகே, தட் இஸ் தேர் விஷ். ஓகே, பட் நம்மளுடைய ஒரு அசம்ஷன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 132 போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு அலாட் பண்ணலாம். ஓகே, அண்டு பிசிக்கு 26.5% வந்துட்டு 2023 ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே 2025 26.5% 425 எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னால் கிட்டத்தட்ட 112 போஸ்ட் யாருக்கு அப்படின்னு சொன்னா பிசிக்கு வந்துகிட்டு ஒதுக்க போறாங்க. ஒதுக்கலாம். ஓகே, அண்டு பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு எத்தனை பெர்சன்ட் வந்துகிட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பெர்சன்ட் அப்படின்றத விட போஸ்ட். ஓகே, 14 போஸ்ட் வந்துட்டு மேபி ஆர் மே நாட் பி ஒதுக்கலாம். ஓகே, அண்டு எம்பிசிக்கு வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 84 போஸ்ட் வந்துகிட்டு எம்பிசிக்கும் வரலாம். ஓகே, அண்டு எஸ்சிக்கு வந்துகிட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா 15.2% வந்துகிட்டு 2023 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 425 15.2% வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 64 போஸ்ட். அதாவது எஸ்சி கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 64 போஸ்ட் வந்துட்டு வரலாம். ஓகே, அண்ட் எஸ்சி ஏக்கு வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 10 போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அதே எஸ்டிக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 4 போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்துகிட்டு மொத்த சீட். இதை மொத்தம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா டோட்டல் சீட்டு 420 சீட்டு வந்துகிட்டு வரும். நமக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு வந்துகிட்டு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 425. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு சம் டிஜிட்ல வந்துட்டு புள்ளி வச்சு வரும். ஓகே, அதனால வந்துட்டு அந்த 4 சீட் வந்துட்டு என்ன பண்ணணும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, போகிறதுக்கு மீன்ஸ் இது வந்து அசம்ஷன்ஸ் தான். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்க அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய கேட்டகரிக்கு எத்தனை போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய ரீசெண்டாக வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல கூட 18 போஸ்ட் 15 போஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு எதையும் படிச்சிருக்க மாட்டாங்க. அண்டு இந்த அசம்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த அசம்ஷன் வீடியோவை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஓகே, அண்டு உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த மாதிரி எம்ஆர்பி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்துக்கிட்டு தெரிய வரும். ஓகே, நீங்க வந்து மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.